இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரபுத்தொடர் வரிசை. அதுல மரபுத்தொடர், அதற்குண்டான பொருள் என்னன்னு பார்க்க போறோம். சில முக்கியமான வார்த்தைகள் இன்னைக்கு நாம பார்க்கலாம். கவனிக்கலாமா? பாருங்களேன். பாருங்க, 8 கண் விட்டெறிதல். பா, அவங்க நடந்து போனாங்கன்னா 8 கண்ணு விட்டெறியுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாரும் அவங்களே பார்ப்பாங்களாம். நம்ம வேற மாதிரி இதை அர்த்தம் புரிஞ்சிக்க கூடாது, சரியா? அப்போ இவங்க அப்படி போறாங்க அப்படின்னா எல்லா பக்கத்துலயும் இவங்களுடைய அதிகாரமானது செலுத்தப்படுகிறது அப்படிங்கறத நீங்க கற்பனை பண்ணிக்கணும். கரெக்டா? சரி, அங்க பாருங்க, எங்கும் தன் அதிகாரம் செலுத்துதல். எங்கேயுமே தன்னுடைய அதிகாரத்தினால் அப்படி நடக்கிறது, அதிகாரம் செல்லுதல். ஓகே தானா? எங்கும் தன்னுடைய அதிகாரமானது செல்லுதல். சரி, அடுத்து பாருங்க, 8 இதுல மாணவ செல்வங்கள் கவனமா இருக்கணும். 2 ஏற்கனவே ஒண்ணு பார்த்தோம் நாம. 2 அப்படின்னா விரைவுன்னு அர்த்தம். 2 அந்த மலையை ஏறுங்கப்பா, விரைவுன்னு அர்த்தம். ஆனா இதை பாருங்கம்மா, 8 அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இடையேன்னு அர்த்தமா, இடையே அப்படின்னு அர்த்தமா. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, எழுத்தெண்ணி படித்தல் அப்படின்னா ஒண்ணு விடாம படிக்கிறதான். ஒரு இக்கு விடாம படிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, புக்கை எடுத்தா ஒரு இக்கு விடாம படிக்கணும்பான்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? பாருங்க, ஒன்று விடாது படிச்சு முடிக்கிறது. சரியா? அடுத்து பாருங்க, ஏக்கண் போக்கண் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஏன்பா ரொம்ப ஏட்டிக்கு போட்டி பண்ற, ஒண்ணுக்கும் உதவி கிடையாது நீ அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏக்கண் போக்கன் அல்லது ஏக்கி போக்கி அப்படின்னா ஒன்றுக்கும் உதவாதவன் அப்படின்னு அர்த்தமா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது பாருங்க, ஏச்சு காட்டுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய குறைய சொல்லி காட்டுறது. புரியுதுங்களா? பாருங்களேன், பழிப்பை சுட்டி காட்டி பேசுதல். புரியுதுங்களா? பழிப்பை சுட்டி காட்டி பேசுறதுக்கு பேர் என்னதுமா? ஏச்சு காட்டுதல். சரியா? அடுத்தது பாருங்க, ஏட்டு சுரைக்காய். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது உலக அறிவு இல்லாத, சரிதான, அனுபவத்தோடு கூடிய அறிவு இல்லாத கல்வி. பாருங்க, அனுபவத்தோடு கூடாத கல்வி அறிவான். சரியா? அடுத்து பாருமா, ஏட்டு படிப்பு. இதுவும் அதே மாதிரி ஒரு சார்ந்த அர்த்தமா தான் இருக்கும். உலக பழக்கமில்லாத கல்வி அறிவு இருந்து என்ன பிரயோஜனங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அனுபவத்தோடு கூடிய கல்வி அவசியம். சரியா? ஏனல் கோணல். ஏன்பா ஏனல் கோணலா நடக்கிற அப்படின்னா ஒழுங்கின்மை. ஏன்பா நீ எது செஞ்சாலும் ஏனல் கோணலா தான் இருக்குமா கேட்பாங்க இல்லையா? ஒழுங்கின்மை. ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுத்து பாருங்க, ஏனுக்கு கோன் அப்படின்னா நான் ஒண்ணு பேசுறேன், என்ன பேச விடுறியா நீ, என்ன ஏத்து இடையில பேசிட்டே இருக்கிறேன் சொல்லுவாங்க. பாத்தீங்களா? ஏனுக்கு கோன். சரியா? பாருங்க, எதிரிடையான பேச்சு. எதிரிடையான பேச்சு.